ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருகப்பெருமானை நினச்சி 48 நாட்கள் விரதம் இருந்து வழிபட்டால் பிரச்சனை அனைத்தும் சரியாகிவிடும். அது என்னன்னு முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குமே கொடுத்துருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை சொல்லி அழுகின்ற இடம் கோவில்தான். கோவிலில் உள்ள தெய்வங்களிடம் நமக்குள்ள பிரச்சனைகளை சொல்லி மனமுருகி வேண்டிக் கொண்டால் அந்த பிரச்சனை சரியாகும். அந்த வகையில் எல்லா தெய்வங்களும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய தெய்வம் முருகர் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளான நோய், குழந்தை, கடன், வேலை அப்படின்னு அனைத்து பிரச்சனைகளையும் முருகப்பெருமானிடம் சொல்லி வழிபட்டு வந்தால் அந்த பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகிவிடும். முருகப்பெருமான் நமக்கு தந்தையாகவும் தாயாகவும் இருந்து நம்மளை பாதுகாப்பார் அப்படிங்கிறது எல்லாரோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வீண் போகாமல் நாம் கேட்ட வரத்தை முருகப்பெருமான் தரத்துக்கு சில குறிப்பிட்ட விதிமுறைகளை பின்பற்றி விரதம் இருந்தால் நமக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக நாம் கேட்ட வரத்தை தருவார் அப்படின்னு பல பேர் நம்புகிறாங்க. ஆனால் அந்த விரதத்தை முழு மனதோடு முருகப்பெருமானை நினச்சி வழிபட்டால் மட்டுமே முழுமையாக செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுகிறது. முருகப்பெருமான் பலவிதமான சோதனைகளை நமக்கு தருவார். அந்த சோதனைகள் அனைத்தையும் தகர்த்து எறிந்து வெல்றவங்களுக்கு முருகப்பெருமானோட முழு அருளும் கிடைக்கும். அனைத்து தெய்வங்களுக்கும் இருக்க வேண்டிய விரதங்கள் அப்படின்னு பல விதமான விரதங்கள் இருக்குது. ஆனால் முருகப்பெருமானுக்கு 3 விதமான விரதங்கள் இருக்குது. நட்சத்திர விரதமான விசாகம், கிருத்திகை, பூரம் என்ற விரதமும், சஷ்டி திதியில் வரும் விரதமும், செவ்வாய்க்கிழமையில் இருக்கும் விரதம் கிழமை விரதம் அப்படின்னும் சொல்லப்படுது. ஒரு மாதத்துக்கு வளர்ப்பிறை, தேய்பிறைன்னு சஷ்டி திதிகள் வரும். தேய்பிறை சஷ்டியில் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் தீர வேண்டும், நோய் நொடி தீர வேண்டும். வளர்ப்பிறை சஷ்டியில் வாழ்க்கை முன்னேற வேண்டும், திருமண யோகம் கிடைக்கணும், குழந்தை யோகம் கிடைக்கணும் அப்படின்னு விரதம் இருக்கலாம். முருகருக்கு இருக்கக்கூடிய விரதங்களில் ஐப்பசி மாதம் வரக்கூடிய கந்த சஷ்டி விரதம் மிகவும் நீண்ட 7 நாட்கள் இருக்கக்கூடிய விரதம். இந்த 7 நாள் விரதம் மிகவும் சிறப்பான ஒன்றாகவும் கருதப்படுது. அனைத்து விரதங்களையும் இருந்து முடித்ததுக்கப்புறம் நமக்கு அதனால் எந்த பலனும் கிடைக்கவில்லை அப்படின்னா முருகப்பெருமானை முழு மனதோடு வேண்டிக்கிட்டு மிகவும் கடினமான பிரதமான 47 நாட்கள் இருக்கக்கூடிய விரதத்தை இருக்கலாம். 9 கிரகங்கள், 12 ராசி, 12 நட்சத்திரங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது 48 நாட்கள் விரதம். பொதுவாக ஐயப்பனுக்கு தான் 48 நாட்கள் விரதம் இருந்து மலைக்கு செல்வாங்க. ஆனால் அதே மாதிரியே முருகப்பெருமானுக்கும் இந்த கிரகங்களையும் ராசிகளையும் நட்சத்திரங்களையும் உள்ளடக்கிய தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் 48 நாட்கள் விரதம் இருக்கிறது மிகவும் சிறப்பானது. நம்ம ஆரோக்கியத்திற்காகவும் அல்லது ஆன்மீகத்திற்காகவும் 48 நாட்கள் ஒரு விஷயத்தை செஞ்சு வந்தால் அதற்கு நாம் பழகிவிடுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் உடலும் மனமும் சீராகி நல்லதே நடக்கும் அப்படின்னு கூறப்படுது. முருகப்பெருமானுக்காக 48 நாட்கள் விரதம் இருக்க துவங்கும் போது சஷ்டி, கிருத்திகை, விசாகம் போன்ற விரத நாட்களில் இருந்து தொடங்கலாம். தினமும் காலையில் சீக்கிரமாக எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு நெற்றியில் திருநீர் அணிஞ்சு முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள் போட்டு நெய்வேத்தியமாக பழம் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு இனிப்பை செஞ்சு படைக்கலாம். எதுவுமே வாங்க முடியல அப்படின்னா ஒரு டம்ளர் பாலும் தேனும் கலந்து வைக்கலாம். அதுவும் முருகப்பெருமானுக்கு தேன், தினை மாவு படைச்சு வழிபடலாம். தினமும் காலையில் பூஜை செய்யும்போது கந்தசஷ்டி கவசம் பாடணும். உங்களுக்கு எந்த பிரச்சனை தீர வேண்டுமோ அந்த பிரச்சனையை முருகப்பெருமானிடம் கூறி வழிபாடு செய்யணும். தினமும் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணாமல் பால் அல்லது ஏதேனும் ஒரு நீர் ஆகாரத்தை எடுத்துக்கலாம். முடியாதவங்க 3 வேளையும் சைவ உணவை சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். பெண்களுக்கு ஒரு வேளை மாதவிடாய் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த நாட்களை கழிச்சுக்கிட்டு மீதி நாட்களில் தொடர்ந்து விரதம் இருக்கலாம். குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னா இந்த விரதத்தில் ஈடுபடக்கூடியவங்க 48 நாட்களுக்கு கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. முருகப்பெருமானின் அருளால் உங்களுக்கு குழந்தை பிறப்பதற்கு
உங்கள் உடலையும் மனதையும் நீங்கள் தயார்படுத்தி கொள்வதற்கான கால அளவு தான் இது. மற்ற காரணங்களுக்காகவும் இந்த விரதத்தை இருப்பவங்க முழு மனதோடு பிடிவாதமாக முருகப்பெருமானிடம் உங்கள் பிரச்சனையை கோரி நீங்கள் விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தை மட்டும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். நீங்கள் வேண்டிய வரத்தை உங்களுக்கு கொடுத்தே தீர்வார். அதனால் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு இந்த விரதத்தை நீங்கள் செய்யலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி. இன்னொரு பதிவில் நம்ம சந்திக்கலாம்.